பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியலில் நடித்து மக்களுடைய மனசை கவர்ந்தவங்க, தன்னுடைய இயல்பான நடிப்பால் ஏகப்பட்ட ஃபேன்ஸை பிடிச்சாங்க ரோஷினி ஹரிப்பிரியன். அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் நான் இந்த சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையே கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் படங்களில் நடிக்க போகிறேன்னு சொல்லி கிளம்புனாங்க. அண்ட் சூரிய நடித்த கருடன் படத்தில் அங்கேயர் கண்ணிங்கிற ரோல் பண்ணியிருந்தாங்க. அந்த இயர் அவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு இயராகவே அமைஞ்சிருந்தது. காளி வெங்கட் நடித்த மெட்ராஸ் மாட்னி படத்தில் அவங்கள முக்கியமான ஒரு கேரக்டரில் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா மாசா விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் நடித்த தலைவன் தலைவி படம், இதில் விஜய் சேதுபதியுடைய தங்கை கேரக்டரில் இவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த 2 படமே நல்ல ஒரு வசூலை கொடுத்ததுனால இவங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய திரைப்படமாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தவங்கள திடீர்னு நம்ம பிரபல தொலைக்காட்சியினுடைய குக் வித் கோமாளி அந்த ஷோலையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த நிலையில் இவங்களுக்கு இன்னைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் கல்யாணம் நடந்திருக்கு. தன்னுடைய லவர் சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவங்கள ரோஷினி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த வெட்டிங்கில் அந்த பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்த எல்லா பிரபலங்களுமே கலந்துருந்தாங்க. அவங்களுக்கு பூங்கொத்தெல்லாம் கொடுத்து பயங்கரமான வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே. எல்லா ரசிகர்களும் இவங்களுக்கு பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூ கப்பலுக்கு நாமளும் நம்மளுடைய விஷயத்தை சொல்லிக்கலாம்.